இப்போ நம்ம கிட்டத்தட்ட அங்க ஒரு 10 கோடி பேர் கேரளாவில், இங்க 10 கோடி பேர் தமிழ்நாட்டில், மற்ற இதர மாநிலங்கள்ல இருந்து கேரளாவுக்கு பயணிக்கிறவங்க பல லட்சம் பேர். இவ்வளவு பேருக்கும் டிக்கெட் வாங்குவாங்க, இவ்வளவு பேரும் டிக்கெட் வாங்குவாங்க. எல்லாருமே நம்ம அதிர்ஷ்டத்தை நோக்கி போறது தானே, தப்பு இல்லையே. ஆனா யாரும் ஒருவருக்கு தான் அந்த லாட்டரி டிக்கெட் விழும். அதை வந்து ஐயப்பனும் அவருடைய தலையெழுத்தும் தீர்மானம் செய்யும். அதான் காலமும் காலமும் ஐயப்பனும், அல்லது காலமும் கடவுள்னு வச்சுக்கலாமே, எல்லாம் ஒண்ணுதான். அந்த ஒரு ஆள் யார் அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு மட்டும் தான் தெரியும், அவருக்கு கூட தெரியாது. ஏன்னா அவர் எதிர்பாராம டிக்கெட் வாங்கி இருப்பார், எதிர்பாராம விழுகலாம். இதற்கு பெயர் என்ன என்றால், அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம் என்று பொருள். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் விபரீத ராஜயோகம் உண்டு. ஆனால் அந்த விபரீத ராஜயோகம் எந்த சூழ்நிலை வேணாலும் நிகழலாம். எதிர்பாராத பிறருடைய சொத்து, அதாவது பாட்டன் பாட்டி சொத்துக்கிற மாதிரி பிறருடைய சொத்து கிடைக்கலாம். எதிர்பாராத அரசியல்வாதியாகலாம். எதிர்பாராமல் நல்ல ஒரு வேலை கிடைச்சிடலாம். சின்ன முதலீடு போட்டு பெரிய லாபம் கிடைச்சிடலாம். பெரிய பதவிகள் கிடைக்கலாம். உதவிகள் கூட கிடைக்கலாம். அதில் லாட்டரி ஷீட்டும் ஒன்று. ஆனால் இவையெல்லாம் வறுமையில் இருக்கிற அத்தனை பேரும் கிடைக்க வாய்ப்பில்லை. கடன்காரராக இருக்கிற அத்தனை பேரும் கிடைக்க வாய்ப்பில்லை. யாரோ ஒருத்தர், அது இஷ்டம், அது ஆண்டவனுடைய இஷ்டங்கிற மாதிரி எந்த ஒரு மனிதனின் தலையெழுத்தில் அந்த அதிர்ஷ்டம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவருக்கு அது கிடைத்தே தீரும். அதை கொண்டு போய் காலம் சேர்க்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க காலம் கொண்டு போய் அவரிடம் அதை சேர்க்கும். அது லாட்டரி டிக்கெட் வாங்குறதுல விருப்பம் இருந்து வாங்கினாலும் சரி, விருப்பமே இல்லாமல் வாங்கினாலும் சரி, காலம் அதை செய்துவிடும். அதற்கு பெயர் தான் விபரீத ராஜயோகம் என்று பொருள். அதனால் அதிர்ஷ்டத்தை தேடி போகிறதுல தவறில்லை. அதையே நம்பி வாழ்வது குற்றம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதில் நிறைய பேர் பல லட்சங்களை இழந்திருப்பதாக எனக்கு ஃபோனில் சொல்றாங்க. அது தவறு. சில பேர் கடன் பட்டு வீட்டை விட்டு வெளியேறி வந்து விட்டதா சொல்றாங்க. அது தவறு. சொத்துக்கள் வித்து லாட்டரி டிக்கெட் வாங்கினதா சொல்றாங்க. அது தவறு. கடன் வாங்கி லாட்டரி டிக்கெட் வாங்கினதா சொல்றாங்க. இதெல்லாம் தவறு. இவை அனைத்துமே தவறு தான். வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது வந்து ஒன்று உண்டு என்பது உலகத்திற்கு எல்லாருக்குமே தெரியும். அது எதிர்பாராத நிகழ்வாக நிகழும். நம்மளை அறியாமலேயே அது நடக்கும். அதை காலம் செய்யும். காலம் என்றால் நம்மளை தலையெழுத்து அல்லது ஜாதகம் இது செய்யும். இதை நாம் வந்து அவங்கள்ட்ட போய் கட்டி எனக்கு இழுக்கிற மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்ற மாதிரி காலத்துக்கிட்ட போய் கேட்க முடியாது. நானும் இடைவிடாத முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா உழைப்புல இடைவிடாத முயற்சி செய்ய வேண்டும். நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொண்டு தன்னால் எவ்வளவு தூரம் உழைக்க முடியுமோ கடுமையாக அதை உழைத்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தில் நம்முடைய வாழ்க்கையை நடத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல கடன் வாங்கிக் கொள்ள வேண்டும். லாட்டரி டிக்கெட்டை நம்பி நான் கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்றவங்க நிறைய பேர் சொல்லும்போது மனசு ரொம்ப கனமாகவும் பாரமாக இருக்கிறது. அதுக்கான பதிவு தான் இது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதிர்ஷ்டம் என்று ஒன்று உண்டு. அதை வந்து யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இந்த யதார்த்தத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் ஜோதிடம். இப்போ நம்மள்ட்ட சொல்ல வந்திருக்கிற விஷயம் வந்து இதுதான் ஜோதிடம். 1954 ஆண்டு 1954 ஆண்டு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய காலம் சென்ற பண்டிட் சேதுராமன் அவர்கள் எண்கள் பற்றி ஒரு ஆராய்ச்சி எடுத்து, எண்கள் நம்ம சொல்றோம்ல தேதி அல்லது எண்கள் சொல்றோம் இல்லைங்களா, இதை பற்றியான ஒரு ஆராய்ச்சி. அவர் வந்து ஒரு ராணுவ வீரராக இருந்து கால் ஊனமாக்கப்பட்டு இறை ஆசீர்வாதப்படி அந்த முயற்சி செய்ததாக அவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார். அப்ப அவர் எண்கள் பற்றி ஆராய்ச்சி எடுத்திருக்கார். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் வெற்றி அல்லது தோல்வி அடைவதற்கு எது காரணம் அப்படின்னா எண்கள் தான் காரணம் என்று அவர் சொல்றார்.